ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்கலான்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்கான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸில் உள்ள மண்ணை தான் நல்லா கலரி விடலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். இதில் வந்து தவுச முருங்கை செடியும் தக்காளி செடியும் இருக்குது. 2 செடியுமே சரியாக வரவே இல்லை. தவுச முருங்கைக்கீரை இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அந்த கீரை கூட நல்லா முத்தி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போது இந்த மண்ணை நான் என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா கலரி விட்டுட்டு பாமாயில் நாரும் தேங்காய் நாரும் கலந்து விடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேயராக போட்டு நான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தவுச முருங்கைக்கீரை நல்லா முத்தி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பூவெலாம் நிறையா வந்துருச்சு. முன்கூட்டியே நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன்னா சாம்பார் வச்சுருந்துருக்கலாம். தவுச முருங்கை சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா தக்காளி செடி வந்திருக்குன்ட்டுன்னு நான் எல்லா பாக்ஸ்லேயும் நட்டு வச்சுட்டேன்னு. எல்லா பாக்ஸ்லேயும் உள்ள தக்காளி செடியும் நல்லா பெருசாக வந்துட்டாங்க. இவங்க பாருங்கள் எவ்வளோ சின்னோண்டாக இருக்காங்கன்னு. இந்த பாக்ஸில் வந்து நான் 2 தக்காளி செடி நட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு. 2ம் ஒரே டைமில் தான் நட்டேன். காலையிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் மெதுவாக இருக்குது. தண்ணி இல்லைன்னா மண் வந்து ரொம்ப அப்படியே இறுக்கமாக ஆயிடுது. மண் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா செடியோட வேருக்கு வந்து காத்தோட்டம் இருக்காது. அதனாலே என்னவோ தெரியல, செடி வந்து சரியாக வளராமையே இருந்துச்சு. இப்போ இந்த பாக்ஸில் உள்ள மண் எல்லாத்தையும் நான் ஒரு வாளியில் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு லேயராக போட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் கலரி வைக்க போகிறேன். இடையில நான் நிலத்துக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா நிறைய செம்பனை மரத்தோட நார் நிறையா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தமாரி பாக்ஸில் வந்து லேயராக போட்டு நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோமா, வேருக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்குமேன்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே தேங்காய் மட்டையும் கலந்து விட்டு கலரி விட்டோமா, தேங்காய் மட்டை வந்து தண்ணி சேர்த்து வச்சுக்கோம் இல்லையா, அப்போ மண் காயாது சீக்கிரமாக. அதுக்காக தேங்காய் நார் வந்து நான் வாங்கினேன். இந்த பாக்ஸில் உள்ள மண்ணெல்லாம் இப்போ இந்த வாளியில் போட்டது வாளியே நிறஞ்சி போச்சு. இதுக்கு மேலே வந்து இதிலே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், செம்பனை மரத்தோட நார் தேங்காய் நார் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். செம்பனை நார் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து தேங்காய் நாரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதே போல் ஒவ்வொரு லேயராக நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும், தேங்காய் நாரும் செம்பனை நாரும். மண் ஒரே டைமில் நிறையா அள்ளி கொட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோமா எல்லாமே சமமாக மிக்ஸ் பண்ணி வந்துடும். மண் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மண் வந்து நல்லா பஞ்சு போல் லூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச தவுச முருங்கைக்கீரை செடியும் தக்காளி செடியும் நட்டுடலாம். செடி நடுறதுக்கு முன்னாடி இந்த இலையெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு, இந்த காஞ்ச குச்சி இதெல்லாம் வெட்டிட்டு நட்டோமா செடி நல்லா வரும்.
மண் இப்போது பஞ்சு போல் நல்லா லூஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி இதுக்கு மேலே நல்லா வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ நல்லா வராங்கன்ட்டுன்னு. செடி நல்லா வந்துட்டு பிற்பாடு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சில நண்பர்கள் என்னோடய மாடி தோட்ட டிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதே போல் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுங்க. இந்த தக்காளி செடி ஒரு பக்கமாக சாஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு குச்சி ஊனி விட்டு கட்டி விட்டுட்டோமா நேராக இருக்கும். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு கீழெல்லாம் மண்ணாயிருச்சு. அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். இப்போது இந்த தவச முருங்கைக்கீரையை நான் சமைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப முத்தி போச்சு. அதனால் நான் அதை தூக்கி போடாமல் நான் கம்போஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடித்த கையோடு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டோமா எப்போதும் சுத்தமாகவே இருக்கும் இந்த இடம். அதுக்காக நான் எப்போதும் சரி, நான் இந்த மேல்மாடி தோட்டத்துக்கு ஏதாச்சும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்தேன்னா நான் உடனே இந்த இடத்தெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடி தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே கொஞ்சம் வாடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.